கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட டிரான்ஸ்பார்மர் பெட்டிகளை உடைத்து காப்பர் கம்பிகளை திருடி வந்த மின் வாரிய ஊழியர் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். திட்டமிட்டு பயிற்சி அளித்து திருடி வந்த கும்பல் சிக்கியது எப்படி? கள்ளக்குறிச்சி மாவட்டம் கீழத்தாளனூர் கிராமத்தில் ஏரி ஒன்று அமைந்துள்ளது. இதன் அருகில் விவசாய நிலத்திற்கு செல்லும் டிரான்ஸ்பார்மரில் 2 பெட்டியை உடைத்து அதில் இருக்கும் காப்பர் கம்பிகளை மர்ம கும்பல் ஒன்று திருடிச் சென்றது. இது குறித்து மின்வாரிய அதிகாரிகள் திருக்கோவிலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தனிப்படை அமைத்த போலீசார் கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வந்தனர். சம்பவம் நடைபெற்ற இடத்தில் பதிவான செல்போன் எண்களை போலீசார் ஆய்வு செய்தனர். அருகாமையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தனர். போலீசாரின் தேடுதல் வேட்டையில் அன்பு, விக்கி, சோகத்தலி ஆகிய 3 கைது செய்யப்பட்டனர். அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் இவர்கள் திருடுவதற்கு பயிற்சி அளித்து வந்த இப்ராஹிம் என்பவரையும், திருட்டு பொருட்களை வாங்கி விற்கும் இரும்பு கடை முதலாளிகள் ஜாஃபர், முனிராஜா, ஆனந்த் உள்ளிட்ட 7 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இதில் இப்ராஹிம் என்பவர் கள்ளக்குறிச்சி மின்வாரிய அலுவலகத்தில் லைன்மேனாக பணிபுரிந்து வந்துள்ளார் என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட கொள்ளை கும்பலிடமிருந்து ஒரு ஆட்டோ, 2 இருசக்கர வாகனம், 200 கிலோ விலை உயர்ந்த காப்பர் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 20ற்கு மேற்பட்ட இடங்களில் சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள காப்பர் பொருட்களை, டிரான்ஸ்பார்மர் பெட்டிகளை உடைத்து திருடி இருப்பது தெரியவந்துள்ளது. டிரான்ஸ்பார்மர்களை உடைத்து அரசுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்திய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.